வணக்கம், நான் உங்கள் கிட்டாஜ் ஆப்ரேட்டர் மணி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நண்பர் ஒருத்தரை பார்த்துட்டு வந்துக்குவாங்க. உடனே அவர் பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்டுட்டு, உங்கள் கம்பெனியில் வேலை இருந்தால் சொல்லுங்கள் வரேன்னு சொல்லி சொன்னார். இப்போ நானே அவரே கொஞ்சம் பெரிய கம்பெனி, நல்ல கம்பெனியில் தான் வேலை பார்த்தாரு. என்னங்க நீங்களே பெரிய நல்ல கம்பெனியில் தானே வேலை பார்க்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இந்திக்காரன் வந்தான், எல்லா வண்டியும் ஓட்டு வந்து எங்கள் ஓனர்கிட்ட வேலை கேட்டான். சரிப்பா வான்ட்டார் அவர். அந்த ஒருத்தன் தான் வந்தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவன் வந்து அவன் சொந்தக்காரன்லாம் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்துட்டான் வேலைக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஜேசி போட்டோம் கிட்டாச்சி ஓட்டோன்னு சொல்லிட்டு எல்லாமே அறகுறை தான். ஆனால் பூந்து ஓட்டுறாங்க, விளாட்றாங்க கம்பெனியில். உடனே ரெகுலராக ஓட்டுற ஆப்ரேட்டர் 8-9 வருஷம் ஓட்டுறாப்புல. அங்கே இருக்கிற ஆப்ரேட்டர்லாம் அங்கேயே ஹெல்ப்பராக இருந்து அங்கேயே ஆப்ரேட்டர் ஆனவங்க எல்லாமே. வேலையும் சரியாக இல்லை, எல்லாமே ஹிந்திக்காரங்களுக்கு தான் வேலை கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஓனர்கிட்ட போய் டைரெக்டாக போய் கேட்குறாங்க, என்னென்னா நான் ரொம்ப நாளாக இங்கே வேலை பார்க்கோம், நேற்று வந்து ஹிந்திக்காரனுக்கு வேலை கொடுக்கீங்க, எங்களுக்கு வேலை தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப தூரத்தில் இருந்தால் அவன் வேலைக்கு வரான், அதனால் அவனுக்கு தான் வேலை கொடுக்க முடியும், நீங்கள் இருங்க உங்களுக்கு வேலை நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னு இருக்காப்புல. அந்த தங்கியிருந்தாரில் 8 வருஷம் 9 வருஷம் வேலை பார்த்தாங்களே அந்த ஆப்ரேட்டர், அவங்களும் தங்கியிருந்து தான் வேலை பார்க்காங்க. அவங்களும் 8 வருஷம் அவங்க குடும்பத்தை விட்டுட்டு அந்த அந்த ஓனர் சம்பளமும் கம்மி, விசுவாசத்துக்காண்டி தான் வேலை பார்த்தாங்க. கடைசியில் அந்த ஓனர் என்ன செஞ்சார், ஹிந்திக்காரன் தேர்றாரு. இந்த வீடியோ இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் கம்பெனிலையும் ஹிந்திக்காரங்களாம் வேலை பார்ப்பாங்க. ஆனால் உங்களுக்கு விசுவாசமாக இருக்காங்களா, ஹிந்திக்காரனுக்கு விசுவாசமாக இருக்காங்களா, அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் விசுவாசம் அந்த ஓனர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு விசுவாசமாக இருக்காரான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனி தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு யார் விசுவாசமாக, எந்த ஓனர் உங்களுக்கு விசுவாசமாக இருக்காங்களோ அந்த கம்பெனியில் போய் நீங்கள் வேலைக்கு சேருங்க.